ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து டபுள் செயின் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ், தென் நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு கிராஸ் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ எகெயின் ஒரு கிராஸ், ஃபஸ்ட்டு 2, எகெயின் ஒரு கிராஸ், நெக்ஸ்ட்டு 2. ஸோ இப்போ எகெயின் சிங்கிள் செயின் ஆகிடும். ஒரு செயின் எடுத்துக்கிட்டு எகெயின் பேஸ் செயினில் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 3, தென் ஃபர்ஸ்ட் 2, தென் 2, தென் 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் ரோ கிடைக்கும். ஹாஃப் டபுள் செயினுக்கும் டபுள் செயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த்து தான். ஸோ நீங்கள் ஹாஃப் டபுள் செயின் போட தெரிகிறப்பவே வந்து இதில் வந்து ஒரு 75% ஆஃப் த ஸ்டெப்ஸ் அதில் கவர் ஆகிடும். அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா செயின் வச்சு நம்ம எடுக்கும் போது அது வந்து டபுள் செயின் ஆகும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சர்க்கிள் மேக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மேக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பர்ஸ் மேக் பண்ணுறீங்க. ஸோ லென்த்தியாக போகும்போது நல்ல விசிபிளான ஸ்டிச்சஸ் மாதிரி தெரியணும் அப்படின்னா, வித் ரொம்ப பெரிய கேப்பும் இல்லாமல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் செயின் ட்ரை பண்ணி மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எலகண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஏன்னா கம்பேர் டு மற்ற செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கும். இது நெருக்கம் இல்லாமல் நல்ல டிஸ்டன்ஸோடு இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.